எல்லாருக்கும் வணக்கம். வருஷ கடைசி வந்துருச்சு. நியூ இயர் ரெசல்யூஷன் பத்தி இந்த மாதிரி எக்கச்சக்கமா மீம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மீம் மெட்டீரியலா இருந்தாலும் நம்மள பலருக்கு இந்த அனுபவம் உண்டு. போன வருஷத்தோட நியூ இயர் கோலை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்றதுதான் இங்க பல பேர் பண்றோம். இது இங்க மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இப்படித்தான். ஒரு ரிசர்ச்ல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 83% பேரு கோல் செட் பண்றாங்க. ஆனா அப்படி பண்ணவங்கள ஜஸ்ட் 4% தான் அதை 6 மாசம் வரைக்கும் ஃபாலோ பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த மாதிரி புது வருஷம் தீர்மானம் எடுத்துக்கிறது அவசியமா? எடுத்துக்கிட்டா அதை ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறோம்? அதை பின்பற்ற என்ன பண்ணலாம்? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு போலாம். நியூ இயர் ரெசல்யூஷன் மட்டும் இல்லை, எந்த குறிக்கோளும் நம்ம அடைய முடியாமல் போகிறதுக்கு 2 வகையான காரணம் சொல்லலாம். முதல் காரணம் யார் அந்த குறிக்கோளை வச்சுருக்காங்க அப்படின்றது. அவங்களோட குணாதிசயங்கள் என்ன? பொதுவாக சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு டார்கெட்டுன்றது ரொம்ப உத்வேகம் கொடுக்குற விஷயம். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சு வேலை பார்க்குறது அப்படின்றது அவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரியான ரெசல்யூஷன் ரொம்ப சுலபமான விஷயம். ஆனால் இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு டார்கெட் அப்படின்றது ஒரு பதட்டத்தை கொடுக்கும். அவங்களுக்கு டார்கெட்டை முடிக்க முடியும் அப்படின்னு தோணலைன்னா அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான குணம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ரெசல்யூஷன் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம அந்த டார்கெட்டை எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறோம் அப்படின்றதும் அந்த குறிக்கோளை அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த முக்கியத்துவம் அப்படின்றது மேலோட்டமாக இருக்கக்கூடாது, முழுமையாக நம்ம கன்வின்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் அதை முடிக்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கும். 2வது காரணம் அந்த டார்கெட் பற்றினது. பல ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நியூ இயர் கோல்ஸ் வைக்கும்போது எல்லாரும் பண்ணுற தப்பு டார்கெட்டை கிளியராக டிசைன் பண்ணாமல் இருக்கிறது. ரொம்ப பொதுப்படையான டார்கெட் வச்சா வேலைக்கு ஆகாது. நான் வெயிட் குறைக்க போகிறேன் அப்படின்னா அது ஒரு ஜென்ரல் டார்கெட்டு. எவ்வளோ வெயிட் குறைக்க போகிறோம், எவ்வளோ நாளில் குறைக்க போகிறோம், என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள் அலோவ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பலவேறு கேள்விகள் அதில் வருது. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் யோசிக்காமல் பொதுப்படையாக இப்படி கோல் வச்சா அதில் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப பெரிய கோல் வச்சாலும் பிரயோஜனம் தராது. ஓவர் நைட்டில் நம்ம அம்பானி ஆக முடியாது இல்லையா? ஒரே ராத்திரியில் நம்மளால் வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்சிருக்கிற கெட்ட பழக்கங்களை எல்லாத்தையும் கைவிட முடியாது. அதுக்கடுத்த மிக முக்கியமான ரீசன் ஏன் நம்மளால் அடைய முடியல அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பெடுத்துக்கிறது. நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோம், ஆனால் அதுக்கப்புறம் அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் செட் பண்ணல அப்படின்னா அதை நம்ம கைவிடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட நம்ம அதை செய்கிறோமான்னு கண்காணிக்க சொல்லலாம். இல்லை, இப்போ நிறைய கோல் செட்டிங் ஆப் இந்த செட்டிங்ஸோடு வருது, அதுங்களை யூஸ் பண்ணலாம். முதல்ல நாம் வைக்க போகிற கோல் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக இருக்கணும். இதுக்கு இங்கிலீஷில் ஸ்மார்ட் கோல் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்ட். அதாவது ஸ்பெசிஃபிக் அப்படின்னா அது ஒரு தெளிவான கோலாக இருக்கணும். இந்த வருஷம் நான் ஃபிட்டாக போகிறேன் அப்படின்னு வச்சா அது தெளிவில்லாத கோல். என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்ம கோலாக வைக்கணும். மெஷரபிள், அதை எத்தனை தடவை செய்ய போகிறோம். உதாரணமாக, நான் இனிமேல் செல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கோல் வச்சா அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதை விட ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நான் மெசேஜ் பார்ப்பேன், மொபைல் பார்ப்பேன் அப்படின்னு வச்சா அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அட்டைனபிள், ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வைக்கிற கோல் நம்மளால் அடையக்கூடியதாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளால் ரொம்ப நாள் அதை கீப்பப் பண்ண முடியாது. டைம் பவுண்ட், எல்லா கோலும் நம்ம அடைய வேணும் அப்படின்னா எப்போ அடையணும் அப்படின்றதுக்கு ஒரு டைம் லைன் செட் பண்ணணும். பெரிய கோலாக இருந்தால் அதை சின்ன சின்ன ஸ்டெப்பாக உடைச்சி அந்த ஸ்டெப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு மைல் ஸ்டோன்ஸ், ஒரு மைல்கல் மாதிரி வச்சுக்கணும். அந்த மைல்கல்லை எப்போ நம்ம அடைய போகிறோம் அப்படின்றதையும் முடிவு பண்ணணும். 2வது விஷயம், என்ன கோல் அப்படின்றதோட முக்கியம் எதுக்காக அப்படின்றது. இன்னும் சொல்லப்போனால் அதுதான் மிக முக்கியமான விஷயம். உங்கள் லட்சியத்தோட, உங்களை பற்றின உங்களோட மதிப்பீட்டோட ஒத்துப்போகிற கோல்ஸ் தான் நம்மளால் ஈஸியாக அடைய முடியும். உதாரணமாக, நான் ஸ்மோக்கிங் விட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணத்தை நீங்கள் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிக்கும்போது தான் அதை உங்களால் காப்பாற்ற முடியும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து அதை எழுதி உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை ஒரு மொபைலில் அதை ஒரு ஃபோட்டோவோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் குறிக்கோளை கைவிடலாம் அப்படின்னு தோணும்போது அதை எடுத்து பாருங்கள், நிச்சயம் அது நமக்கு கைவிட தோணாது. அடுத்தது, பொதுவாக நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கும்போது பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா,
என்ன செய்யணும் அப்படின்ற என்ன முடிவு எது நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுவோம். ஆனால் அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி எந்த முடிவும் பண்ண மாட்டோம். உதாரணமாக மேலே சொன்ன மாதிரி நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்த போகிறேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம் அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். என்றைக்கு நிறுத்த போகிறோம், நிறுத்தினா வர்றது பிரச்சனைகளுக்கு என்ன பண்ண போகிறோம், அந்த வழக்கத்துக்கு மாற என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் எந்த இதை பற்றி நம்ம யோசிக்காமல் நம்ம அந்த முடிவை எடுத்தோம்னா நிச்சயமாக அதை செய்ய போகிறதில்ல. ஸோ அந்த ஸ்டெப்ஸை நம்ம யோசித்தோம்னா தான் நம்மளோட குறிக்கோள்களை அடைய முடியும். அதே போல் மிக முக்கியமான தவறு நம்ம பண்ணுறது, வருஷம் ரெசல்யூஷன் எடுப்போம், ஆனால் அதை அடையலைன்னா அதை அப்படியே அடுத்த வருஷத்துக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி பண்ணோம்னா என்றைக்குமே அதை அடைய முடியாது. ஒரு வருஷம் நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போச்சுன்னா அது ஏன் அப்படின்றத ரீஎவாலுவேட் பண்ணணும். நிஜமாகவே நம்ம அதை செய்ய விரும்புகிறோமா, அந்த மாதிரி விரும்பினோம்னா அது இல்லை செய்கிறதுல என்ன தடைகள் வந்துச்சு அப்படின்றத நம்ம ரீஎவாலுவேட் பண்ணோம்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் அந்த போன வருஷம் பண்ண தப்பை திருப்பி செய்ய மாட்டோம். கடைசியாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். ஆனால் இந்த மாதிரி குறிக்கோள்களை அடையும் போது என்னென்ன இடைஞ்சல் வரும் அப்படின்றத நம்ம முதல்ல யோசிச்சுருக்கணும். பல சமயம் அதை பற்றி நம்ம யோசித்து வச்சுருந்தா அந்த மாதிரியான இடைஞ்சலை வராமலே தவிர்த்துக்கலாம். அல்ல அது வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்மளால் பிளான் பண்ண முடியும். உதாரணமாக காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகிறேன் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களால் கண்டிப்பாக 6 மணிக்கு எந்திரிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி தோணும்போது, இந்த மாதிரி சீரீஸ் பார்க்கணுன்னு தோணும்போது நம்மளை மீறி நம்ம சீரீஸை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க வைக்கிறதுக்கு தான் இந்த இது. ஸோ இப்போது இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன தான் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணாலும் பல சமயங்களில் அதை செயல்படுத்த முடியாமல் போகும். அதை நம்ம ஒத்துக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். ஒரு தடவை நம்ம அதை செயல்படுத்த முடியலைன்னா உடனே அந்த குறிக்கோளை கம்ப்ளீட்டாக கைவிட்டுறக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா எந்த ஒரு விஷயத்துலையும் முழுமை பெற முடியாது. முடிவாக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் இட் ஒர்த் இட் அப்படின்னு கேட்டால் என்னோடய பதில் கண்டிப்பாக இட் இஸ் ஒர்த் இட். கண்டிப்பாக நமக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் ஒரு புது வருஷம்னா வந்தால் தீர்மானம் எடுக்கணும்? ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு பலருக்கு புது வருஷம்ன்றது ஒரு புது ஆரம்பம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு முட்டாள்தனம் தான். 30 டிசம்பருக்கும் 31 டிசம்பருக்கும் என்ன வித்தியாசமோ அதே தான் 31 டிசம்பருக்கும் ஜனவரி 1க்கும். ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிற விஷயம், ஆராயக்கூடாது. வாழ்க்கையில் நமக்கு லைஃப் ஒரு நாள் க்ளீன் ஷேட் ஆகுதுன்னு நினச்சா ஒரு உத்வேகம் வருது இல்லை, அதுதான் முக்கியமான காரணம். வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்றது பல பேரோட கனவு. இந்த நாள் அந்த ஃபேண்டசியை கொஞ்சம் நிஜமாக மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. உங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருந்தால் அதை அடையணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. நியூ இயர் ரெசல்யூஷன் நம்ம லைஃப்பை நம்மளை திரும்பி பார்க்க வைக்குது. நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எங்கே போகிறதுக்கான வழியில் இருக்கோமா, நம்ம செய்கிறது சரியான பாதைக்கு கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்றத யோசிக்க வைக்குது. சரி, வருஷம்தான் நான் எடுக்கிறேன், ஆனால் என்னால் செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த முடிவை எடுக்கிறதே மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு முடிவை நம்ம திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் அதை நோக்கி நம்மளை மீறி பயணப்பட ஆரம்பிப்போம். அதுக்கு உதாரணம் இந்த சேனல் தான். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் நியூ இயர் லிஸ்ட்லேருந்து போன வருஷம்தான் நிஜமாச்சு. ஸோ உங்கள் குறிக்கோள்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயம் ஒரு நாள் அது நிறைவேறும். ஸோ ஒன்ஸ் அகெயின் வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்தோட முடிவுக்கும் வந்துட்டோம். வரப்போகிற புது வருஷம் நம்மளோட வாழ்க்கையில் புது ஆரம்பங்களையும் புதிய பாதைகளையும் கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிக்கும். விஷ் யூ a happy, very happy New Year 2024. Meet you next year. Bye.